Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 16 Part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஸ்கெப்டிக்கு பெரிய வெண்ணையாட்டம் நான் தான் ஆட் பண்ணிட்டல என்னைய எவனும் தடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருந்தான். ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு வந்து என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேப்பா. அதுவும் இவனோட சிஸ்டத்துக்குள்ளேயே அவனுக்கு அப்படியே அள்ளு விடும் மறுபடியும் நீயான்னு. அது வேற யாரும் இல்ல லாப்ராவா. அட ஜென்டில் கிரிமினல் இருக்கான்ல அவன் கூட வளர்ந்த அந்த பொண்ணு தான். அவன் நம்ம போலீஸ்காரங்களுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்கெப்டிக் பார்த்த வேலையில எல்லாமே ஹேக் ஆயிருச்சு. அவ என்ன தெரியுமா சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, இந்த ஃபீல் குட் இங்க் சர்வருக்கு நான் ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ண தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லுவா. பிராக்டிஸ் பண்ண வந்து கேஸ் ஸ்கெப்டிக்க கதற விடுறானா இறங்கி வேலை பார்த்தானா என்ன ஆகும், நீ பண்ண வேலை எல்லாத்தையுமே நான் டோட்டலா மாத்த போறேன் அப்படின்னு அவன் கண்ணு முன்னாடியே இவ மாத்திட்டு இருப்பா. அவனால எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி அவனை ஒரு டைம் ஹேக் பண்ணியிருக்கா. அந்த டைம் இவனுக்கு பயங்கரமான மணி லாஸ். அதைத்தான் சொல்லி கத்திட்டு இருப்பான். போன டைம் முன்னால எவ்வளவு பணம் லாஸ் ஆச்சு தெரியுமா, ஒழுங்கா சும்மாருன்னு சொல்ல ஸ்கிரீன் மொத்தத்துக்கும் பூனையை வர வச்சு ஆட விட்டுருவா. கதருவான் வேண்டான்னு. இவன் வேண்டான்னு அவ கேட்கவா போறா. இனிமேட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட சிஸ்டத்துக்குள்ள இருந்து ஆளுகளை வர வச்சு அந்த சிஸ்டத்தை தூக்கிட்டு ஓடுவான். வேற எங்கேயாச்சும் போய் வேலையை பாத்துக்கலான்னு. இதுல வேற பில்டப் எங்க ரெவல்யூஷனோட நெருப்பு என்னைக்குமே அணையாதுன்னு. இப்ப என்னன்னா அந்த கஃபேனை கம்ப்ளீட்டா ஹேக் பண்ணதுனால அது ஸ்டேபிள் ஆகாம அப்படியே கீழே வந்துட்டு இருக்குது. இப்ப இவ தான் அதை சரி பண்ணணும். ஆனா லாஸ்டா நடந்த இம்பாக்ட்ல மொத்த சிஸ்டமுமே டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. அதான் டொமராவோட குவிக்ஸ் பவர் வந்தப்போ ஒரு இம்பாக்ட் ஆச்சுல்ல, அந்த பஞ்சாயத்து தான். இப்ப அதை ரீஆக்டிவேட் பண்ணாதான் அவ பயங்கரமா கோட் எழுதிட்டு இருக்கா. இவ்வளவு வேகமா டைப் பண்ணிட்டு இருக்கவட்ட போய் சீக்கிரம் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுல என்ன ஒண்ணு கஷ்டமா இருக்கும்னா கடைசியில எல்லாத்தையுமே வில்லங்க கையில குடுக்கற மாதிரி ஆயிருச்சு. நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமாங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. என்ன இருந்தாலும் குற்றம் தான், செஞ்ச தப்ப மாத்த முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி, இப்ப அந்த மொத்த இடமுமே கீழே சரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம மிடோரியா தான் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனாலையும் முடியாம முக்கிட்டு இருப்பான். அங்க டொமராவாலையுமே முடியாம முக்கிட்டு தான் இருப்பான். கீழே பாத்தீங்கன்னா ஒர்க் தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. வேற வழி இல்ல, நம்ம இறங்கி சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வெளியில வந்து பாப்பாங்க. பார்த்தா அங்க ஃபுல்லா ட்வைஸ் குப்பை மாதிரி நிறைஞ்சு வளைஞ்சுகிட்டு இருப்பான். அப்போ ஸ்டார் அண்ட் ஸ்டைப்போட ஆளுங்க ஹெல்ப்புக்கு வந்துருவாங்க. ஆனாலும் அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே உள்ள இன்வேட் ஆயிட்டாங்க. இந்த டைம்ல அட்டாக் பண்ணாங்கன்னா அது நம்ம ஆளுகளுக்குமே ஆபத்து தான். அப்பதான் அந்த ஜென்டில் கிரிமினலான டொபிட்டாவோட என்ட்ரி. மனுஷன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஜெட்டில வந்தவங்க எல்லாம் ஏதோ பண்ண போறான் போலன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க இந்த ஸ்கெப்டிக்கு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணால, இவனை ஹேக் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் ஹீரோஸ் வெளியில வந்து ரவுண்ட் கட்டி நின்னுட்டு இருப்பாங்க. எப்பண்டா வெளியில வருவா தொக்கா புடிச்சு தூக்கிட்டு போலான்னு. ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, கண்டிப்பா தொக்கா புடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. இங்க லாப்ராவும் ஜென்டில் கிரிமினலும் அவன் பண்ண உதவிக்கு நம்ம திரும்ப செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறத ஒரு மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. எந்த டைம்னு பாத்தீங்கன்னா அந்த டாட்டாரஸ் பிரிசன் அட்டாக் பண்ணாங்களே, அதான் ஆல்பாரோனை காப்பாத்துறதுக்காக. அந்த டைமுங்கும் போது பெரிய கலவரம், ஏகப்பட்ட பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. பெரிய ஆளுங்க எல்லாம் ஹெலிகாப்டர் அது இதுன்னு அவனுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா அந்த சின்ன கிரிமினல்ஸ் இருக்காங்களே, ஐ மீன் அதுக்காண்டி சின்ன கிரிமினல்ஸ் இல்ல, மோசமானவனுக்கு தான். பட் அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு பாதை ஓபன்ல இருக்கதா பாத்துட்டானுங்க. இது கனவா நனவா, நம்ம நிஜமாவே தப்பிச்சு போறோம், நான் கொல்ல நினைச்சவங்கள ஜாலியா கொல்ல போறேன் அப்படின்ட்டு எல்லாம் வெறிகுண்டு கிளம்புறானுங்க. அந்த டைம்ல தான் இந்த ஜென்டில் கிரிமினல் இடையில வந்து பிளாக் பண்ணிடுவான். இவனை ஜெயில போடும் போதே அட்வைஸ் பண்ணி தான் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அவன் ஆக்சுவலா அந்த டைம் திருந்தி தான் வந்திருப்பான்னு வைங்க. இப்ப என்ன நினைப்புன்னா, நான் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனிமேட்டு அந்த தப்பை நான் பண்ண கூடாது, நீங்க எல்லாம் இங்க இருந்து போக கூடாதுன்னு பாதையில வந்து நிப்பான். பட் அவ்வளவு பேர்த்த தடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட தைரியம் இல்ல. இருந்தாலும் நடுங்கிக்கிட்டே தலைவன் நிப்பான். அவங்கள பார்த்துட்டு நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, இது ஓகே தானா அப்படின்னு சென்டிமெண்டா பேச ஆரம்பிப்பான். ஒரு செகண்ட் கூட அவனுக்கு கேட்கல. பொய்யால இப்பதான் எங்களுக்கே வாழ்க்கை கிடைக்க போது அதையும் கெடுக்க வர்றியான்னு சொல்லி பாஞ்சு அட்டிக்க வருவானுங்க. இந்த டைம் மிடோரியா கூட கடைசியா சண்டை போடும் போது அவன் சொன்ன அட்வைஸ் அவனுக்கு ஞாபகம் வரும். அதாவது நம்ம ஃபியூச்சரை பிரைட் ஆக்க முடியலனா கூட வேற ஒருத்தர் ஃபியூச்சரை நம்ம பிரைட் ஆக்கினாலே போதும், அதுவுமே நல்லதாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கர வெறியோட மனுஷன் களத்துல இறங்குவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸுங்க ஆடி அசைஞ்சு வராங்க. வந்து பார்த்துட்டு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஜெயில் பிரேக் பண்ணல அப்படின்ட்டு வந்து பார்த்தா அது நம்ம ஜென்டில் கிரிமினல். தலைவன் தப்பிக்க ட்ரை பண்ண எல்லாத்தையும் பொலன்னு பொலந்தாங்க கட்டி போட்டுட்டான். உனக்கு என்ன பண்ணணும், நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டவனே, நான் லாப்ராவை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் இசுக்கு மிடோரியாக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா அதுல காட்டியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அவன் நினைச்சிருந்தானா இங்க இருந்து தப்பிச்சு போயே லாப்ராவை மீட் பண்ணிருக்கலாம். போலீஸோட கண்ணுல ஏகப்பட்ட
ஏகப்பட்ட நாள் மண்ணை தூக்கிட்டு எஸ்கேப் ஆனவன் இதுக்கப்புறமும் எஸ்கேப் ஆறது என்ன பெரிய விஷயமா? பட் பையன் பாத்தீங்கன்னா திருந்திட்டான், அதனால தப்பு பண்ண மாட்டான்னு வைங்க. சோ ஒரு வழியா அவன் கேட்ட மாதிரி லாப்ராவை மீட் பண்ணவும் விட்டாங்க. இப்போ இசுகுக்கு ஹெல்ப் பண்ணவும் விட்டுட்டாங்க. அவனோட மொத்த பவரும் யூஸ் பண்ணி ஒரு ஜம்பை போட்டு அந்த கஃபேனை அழகா லாக் பண்ணி புடிச்சிருவான். அவனுக்கு நல்லாவே தெரியும் இசுக்கு இன்னுமே அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தான் போராடிட்டு இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது உன்னோட சந்தோஷத்துக்காக நான் போராடுறேன்னு மனுஷன் வெறியோட நிப்பான். ஆக்சுவலா முன்னாடி அவன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான். சொல்ல போனா ஒருத்தன் மாடியில இருந்து கீழே விழும்போது அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் காப்பாத்தி இருப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளத்தோட தான் இப்ப வேலையை பார்த்திருப்பான். அப்படி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கஃபேனை ஸ்டேட் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்ப அந்த ஏர் வந்து அப்படியே டிராம்போலினா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இசுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இப்படி ஒரு வேலையை பார்க்கணும்னா அந்த வேலையை பண்ணக்கூடிய ஒரே ஆளு நம்ம ஜென்டில் கிரிமினல் மட்டும்தான். ரெண்டு பேத்துக்குமே ஆனந்த கண்ணீர், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டேன்னு. இப்படி இவன் எமோஷனல் ஆகிற அந்த டைம் குமுரா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் கைய மட்டும் இப்ப கிரவுண்ட்ல வச்சிட்டான்னா எல்லாமே முடிஞ்சது. சோ அப்படியே கைய கீழே வைக்க வருவான். அப்போ ஒரு புல்லட் வந்து அவன் கையை அப்படியே பிச்சு கிழிச்சிட்டு போகும். இந்த புல்லட்டை யூஸ் பண்றது லேடி நகன்ட் தான் அப்படின்னு அவளும் ஹெல்ப் பண்ண வந்துட்டா போலயே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வில்லனா இருந்தவன். அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அட வேற ஒண்ணும் இல்ல, என்னதான் வில்லனாவே இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் ஃப்ரெண்டா நினைச்சு அவங்கள மதிச்சு அவங்களோட நல்ல குணத்தெல்லாம் நம்பிதான் இப்போ அவங்க கூட சேர்த்தி சண்டை போட விட்டுருக்காங்க. இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்த உடனே ஃப்ரெண்டு நண்டுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுக்கிட்டாங்க. இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் இவங்களோட சண்டை எந்த லெவல்ல போகுது? தொமுராவும் ஆல்ஃபார் ஒன்னும் சேர போறாங்களா? நம்ம மிடோரியாவால இதுக்கப்புறம் ஒழுங்கா சண்டை போட முடியுமா? இந்த சண்டையில யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.